அவுதுல்லாஹின் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 903வது நாள். ஈரான் இஸ்ரேல், அதாவது ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்கிய தாக்குதல் 40வது நாளை எட்டியிருக்கிறது. நேற்று நடந்த அந்த சீஸ்ஃபயர் பற்றி 2 நுணுக்கமான தகவல்கள். ஒன்று, போர் நிறுத்தத்தை அறிவித்த ட்ரம்ப் 10 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அந்த டெட்லைன், அவர் கொடுத்த காலக்கெடு 10 நிமிடங்களுக்கு முன்னால் பென்டகனோட இன்சிஸ்டன்ஸில் கண்ணை புத்திக்கிட்டு ஒரு சரண்டர். அதை நம்ம நேற்று தெளிவாக சொன்னோம். 10 நிமிடங்களுக்கு முன்னால் தான் என்ன கண்டிஷன் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், போர் நிறுத்தத்தை 2 வாரத்துக்கு தள்ளி, தாக்குதலை 2 வாரத்துக்கு தள்ளி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய அப்சல்யூட் சரண்டர் நடந்திருக்கிறது என்பதை பென்டகனோட அறிக்கை சொல்லுகிறது. அடுத்து, இந்த போர் நிறுத்தத்தை பற்றி நாம் நேற்று சொல்லுகின்ற போது சொன்னோம், இவர்கள் எத்தனை நிமிடங்களுக்கு அல்லது எத்தனை நாட்களுக்கு இதை தாக்குப்பிடிப்பார்கள் என்று தெரியவில்லை என்று. உடனேயே இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. போர் நிறுத்தத்தினுடைய 10 நிபந்தனைகளையும் ஒத்துக்கொண்டு, அமெரிக்கா ஒத்துக்கொண்டு, அது ட்ரம்புக்கு பார்வைக்கு போய் ட்ரம்ப் தான் ஒத்துக்கொண்டார் என்பது வான்ஸ் இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒத்துக்கொண்ட பிறகு அதில் லெபனானும் இருக்கும் என்பதை ஒத்துக்கொண்ட நேரத்தில் இஸ்ரேல் சும்மா இருந்திருக்கு. அதன் பிறகு எது லெபனானுக்கு சொந்த லெபனானை அது உள்ளடக்காது என்று இஸ்ரேல் மட்டும் அறிவித்திருக்கிறது. இப்போ அது ஜேடி வான்ஸ், நேற்று ட்ரம்ப் நேரடியாக இல்லாமல் ஜேடி வான்ஸ் வழியாகத்தான் இதை ஒத்துக்கொண்டாருங்கிறத நான் சொன்னேன். அது ஒரு ஃபேஸ் சேவிங். அதே ஃபேஸ் சேவிங்கில் இன்னைக்கு ட்ரம்ப் முன்னாடி நாங்கள் லெபனானை ஒத்துக்கல அப்படின்னு. ஏன்னா லெபனான் இது தனி யுத்தம் என்று அறிவித்ததால் இன்னொரு காரணத்தை சொல்லியிருக்கேன். ஆனால் டோட்டலாக கூட்டி சுருக்கி நடந்தது என்னன்னா, போர் நிறுத்தம் உடனேயே மீறப்பட்டு விட்டது. மீறப்பட்டவுடன் ஈரான் ஹர்முஸ் அணையை மீண்டும் அடைத்து விட்டது, நீரணையை மீண்டும் அடைத்து விட்டது. கப்பல்கள் 3000 கப்பல்கள் நகர்ந்தன. ஆனால் இப்பொழுது எல்லா கப்பலும் திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. லெபனான் மீது 2 ஹவரில் நடத்தின தாக்குதலில் 250 பேர் இறந்திருக்கிறார்கள், 1165 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். தொடர் தாக்குதல், அதாவது லெபனானுடைய சதன் லெபனான், பெய்ரூத்தினுடைய சுபர்ப் பகுதிகள், புறநகர் பகுதிகள், பெக்கா போன்ற இடங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் பலர் இறந்திருக்கிறார்கள். அப்போ இது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நெத்தன்யாஹூ நினைச்சான்னா ஒரு போர் நிறுத்தத்தை, அது அமெரிக்கா சரண்டரான விஷயமா இருந்தாலும் அதை முறிக்க முடிகிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. ஆகவே உடனேயே ஈரானும் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது. ஈரான் சொல்லி இருக்கிறது, லெபனானை தாக்குவது என்பது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பதுதான் சொல்லி அதுவும் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது. ஹிஸ்புல்லா மனாராங்கிற ஏரியாவை நேற்று அடித்து கைவகப்படுத்தி இருக்காங்க. நேற்று நான் என் செய்தியில் சொன்ன உங்கள்கிட்ட, இஸ்ரேலுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஹிஸ்புல்லா லிட்டானிய ரிவர்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றை கடந்து இஸ்ரேலுக்குள்ளால் இருக்கிறார்கள். அப்பர் கலீலி போன்ற இடங்கள் அவர்களுடைய பிடிக்குள் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி வெக்கேட் பண்ணுவான் இவன்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா. அமெரிக்கானுடைய 14 ஃபைட்டர் ஜெட்டு இவங்க ஈரானில் இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கிற எந்த சரத்தும் அந்த நேற்று உள்ள 10 பாயிண்டில் இல்லை. 10 பாயிண்டில் இருந்த லெபனானை இன்னும் எல்லாவனும் அது இல்லை, லெபனானை உள்ளடக்காது இன்னும் இஸ்ரேலுடைய வெர்ஷனுக்கு, இஸ்ரேலுடைய வாக்குக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுகிறதோ அதற்கு வந்து விட்டார்கள். ஆகவே இந்த போர் நிறுத்தம் என்பது கணமும் நீடிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஈரான் மீது தாக்குதல் இல்லை. பல செய்திகள் ஈரான் மீது தாக்குதல் நடந்ததாக சொல்கிறார்கள். ஈரான் மீடியா எதுவும் அதன் மீது தாக்குதல் நடந்ததாக இல்லை. இஸ்ரேல என்ன சொல்லுதுன்னா,
இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள ஒப்பந்தம். அதில் நாங்களும் உண்டு, வெஸ்ட் ஏசியாவின் கண்ட்ரிஸும் உண்டு. ஈரானை தாக்க மாட்டோம், ஆனால் லெபனானை சேராது அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் லெபனானும் திரும்ப அடிச்சிருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனை? அதுக்கு உள்ளால ஹிஸ்புல்லா கையில் இருக்கக்கூடிய இடங்களை மீட்பது எப்படி? அதுக்கு இந்த எக்ரிமெண்ட்ல ஒன்றும் வரல. நாளைக்கு இஸ்லாமாபாத்தில், பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அதில் ட்ரம்ப் சார்பாக விட்காஃபும் கூசரும் அவனுடைய மருமகனையும் இந்த 2 யூதர்களையும் தவிர வேற யாரையும் அவன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் கதை இப்போ அமெரிக்காவில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா, நேற்று ஒருவர் ஹீ இஸ் நாட் ஏ கிறிஸ்டியன், ஹீ இஸ் ஏ கூ கிளக்ஸ் கிளான் நாத்தியன் என்று பேசக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. அவர் இந்த ஈஸ்டருக்கே சர்ச்சுக்கு போகலங்கிறத எடுத்து போட்டு இவன் அமெரிக்காவை அழித்து விடுவான், இவனை அமெரிக்கா உடனேயே அவனை பதவியிலிருந்து நீக்கவில்லை என்று சொன்னால் என்று பெரிய அளவில் ஒரு அழுத்தம் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி நேற்று பேச தொடங்கின உடனே ஒரு செனட்டர் நடத்தியா, நீ இதுக்கு லாய்க்கில்லை, நீ இந்த நாட்டினுடைய இந்த பாதுகாப்பு டிபார்ட்மெண்ட்டை நடத்துவதற்கு திறமையாற்றவன், நீ ரிசைன் பண்ணிட்டு போயிரு. நீ 12 பேரை சாக் பண்ணால, 30 பேர்ல 12 பேரை நீ வந்து வெளியே தள்ளியிருக்க. இந்த டிஸ்மிஸ் பண்ண 12 பேரும் சொன்னதுதான் கடைசியில் நடந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, நேற்று நான் சொன்னேன் ஒரு விஷயம், நம்ம துருவி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தது. அது இந்த பென்டகன் வந்து என்ன அறிக்கையை கொடுத்தது, என்ன அறிக்கையை நம்முடைய அந்த இஸ்ரேலோட அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு கொடுத்தது. அந்த அறிக்கையை வச்சு தானே இவன் உடனே சரண்டர் ஆனாங்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய பலத்தை பற்றி சொல்லும்போது மிசில்ஸ் அண்ட் லான்ச்சஸ் ஆர் ஆல்மோஸ்ட் இன்டாக்ட். அதாவது ஈரானுடைய ஏவுகணைகளும் அந்த ஏவுகணைகளை நம்மீது தாக்குகிற அந்த லான்ச் பேடுன்னு சொல்லக்கூடிய தளங்களும் ஒன்றும் பெரிதாக அழிந்து விடவில்லை. 5 வாரங்கள் நாம் தொடுத்து யுத்தம் செய்த பிறகும் கூட. அதுபோல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 1 வே அட்டாக் மிசில்னு ஒன்று ஈரான் வச்சிருக்கு. அதில் அது ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கு, தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லுது, ஆயிரக்கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அவங்க வந்து பெரிய அளவில் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் இந்த 1 வே அட்டாக் மிசில்ஸு. அடுத்தது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் அவங்க வைத்திருக்கக்கூடிய இந்த கன்னிவெடிகள் எப்போ வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்ற அளவில் இருக்கிறது. அந்த கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு நம்மளுடைய கப்பல் படையினுடைய ஏற்பாடு போதாது. அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷாலோ வாட்டர், அதனால் அது ரொம்ப ஆழம் குறைந்த பகுதி. 300 அடியில இருந்து 650 அடி வரைக்கும் தான் ஆழம். 350 அடி சில இடங்கள்ல 650 அடி. இந்த 650 அடி ஆழம் இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல தான் கப்பல் போக முடியும். இந்த 350 அடி ஆழத்துல கப்பல் நம்பி போக முடியாது. அந்த இடம், அந்த 650 அடி ஆழம் உள்ள பகுதி ஈரான் கையில் இருக்கு, ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பக்கத்தில் உள்ள மூவிங், அதாவது அதுக்கு என்ன சொல்லலாம்னா அன்மேன்டு ஸ்ட்ரைக் போர்ட்ஸ், அதாவது ஆள் இல்லாமல் வந்து தாக்கக்கூடிய படகுகள் ஆயிரக்கணக்கில் ஈரானிடம் இருக்கிறது. இதுவும் பென்டகனுடைய அறிக்கை. அடுத்தது ஈரானுடைய மிசில்கள் எங்கேயும் நீங்கள் தேடி பிடிச்சி அழிக்க முடியாது. அவை அண்டர் கிரவுண்ட்லையும் குகைகளிலும் மலையில் உள்ள குகைகளிலும் அவை மாற்றப்பட்டு விட்டன. எந்த நேரம் வேணுமானாலும், இப்படியே சொல்றான், தே கேன் கிரியேட் ஹாவக், அதாவது பெரும் சேதத்தை எல்லா இடமும் உண்டு பண்ண முடியும். அடுத்தது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல், 8000 பேர் அவசரமாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து, குறிப்பாக பஹ்ரைன்ல இருந்து எவாக்கேட் பண்ண. நீங்க இப்ப போனோம், இராணுவ உடை இல்லை, இராணுவ உடை போடக்கூடாது, பிளைன் கிளாஸ்ல போகணும்னு சொன்னா 8000 பேரும் அமெரிக்கா வந்து சேரவில்லை. பென்டகனுடைய மிகப்பெரிய அறிக்கை. அவர்கள் ஒருவேளை இத்தாலியில் இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது.
இந்த 8000 பேரோட செய்தி தான் அமெரிக்காவும் ஒலிக்கி இருக்கிறது, ட்ரம்பையும் ஒலிக்கி இருக்கிறது, வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸையும் ஒலிக்கி இருக்கிறது, இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களையும் இராணுவ அதிகாரிகளையும் ஒலிக்கி இருக்கிறது. இது ஒரு பெரிய செய்தி. இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். 8000 எவாக்குவேட்டட் டிட் நாட் ரீச் யூஎஸ். இது பென்டகனுடைய அறிக்கை. அடுத்தல ஈரான் ஸ்டில் ரெக் அப்சுலிட் ஹாவக். அதனால நம்ம அவன் கணக்குப்படி 12,300 அட்டாக், பென்டகன் அறிக்கைப்படி 12,300 அட்டாக்கு பிறகும் ஸ்டில் ஈரான் இஸ் வெரி ஸ்ட்ராங் சொல்லியிருக்கான். அதனால இதெல்லாம் வச்சுதான் உடனேயே சரண்டர் ஆனது. ஆனால் அந்த சரண்டரு கொஞ்ச நேரம் கூட நிக்கல போல தெரியுது. உடனேயே இந்த பக்கம் தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. அதில் பெரிய இழப்பு இப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தலைமையில் மீட்டிங் நடக்குது. எப்படி இந்த ஹர்முஸ் அணை திரும்பவும் நீரணை திரும்பவும் அடைக்கப்பட்டு விட்டால் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை வந்துடும். அதில் ஐரோப்பா இஸ்ரேல் மீது உள்ள எல்லா ஒப்பந்தங்களையும் நாங்கள் ரத்து செய்வோம், அது மீது போட்டிருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்வோம், ஒரு துளி ஆயுதம் கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா போர் ஒப்பந்தத்தை மீறி லெபனானை தாக்கியிருக்கேன். அப்போ போர் ஒப்பந்தத்தில் லெபனான் இருந்ததா இல்லையாங்கிறத யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் உறுதி செய்கிறது. அவன் லெபனானும் இருந்தது, நீ இப்போ யுத்தமீறல் பண்ணிட்டா, அவன் ஹர்முஸ் அணையை தடை செய்துட்டான், எங்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் வீழ்ந்து கிடக்குது அப்படின்னு. இதில் இன்னும் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப சோகமான செய்தி. இந்த நிறைய பேர் என்கிட்ட ஃபோன்லையும் கேட்டாங்க, இப்போ இந்த வளைகுடா நாடுகளுடைய போக்கு நிலை என்னன்னு. வளைகுடா நாடுகளுடைய போக்கை பற்றி தனியாக அல்மயாதீனில் ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளில் உள்ள தலைவர்களை கன்சஸ் பண்ணி, முதல்ல அமெரிக்கா எங்களை காப்பாற்றும் என்று இருந்த நம்பிக்கை தூர்ந்து போனது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறோம். நாங்கள் பைத்தியகாரத்தனமாக லார்ஜ் ஸ்கேல் அமெரிக்கன் பேசஸ், அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு அளவின்றி இடம் கொடுத்து விட்டோம். நம்ம இந்த காணொலி முழுவதும் சொல்லியிருக்கோம், இவனுடைய கையில் எதுவுமே இல்லை, இவனை வீட்டில் இருக்க பாதுகாப்பு கூட வெளிநாட்டில் உள்ள பாதுகாவலர்களின் கீழ் தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கையில் பெட்ரோல் இருக்கு, ஆனால் அது எதுவும் அவனுக்கு உபயோகப்படுவதை விட அமெரிக்காவுக்கும் அதனுடைய உதவி நாடுகளுக்கு யூரோப்புக்கும் மற்றவங்களுக்கும் நேட்டோவுக்கும். இப்போ நேட்டோவை பற்றி கூட நேற்று ட்ரம்ப் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான். நேட்டோவை எனக்கு தேவைப்படும் போது நேட்டோ எனக்கு உதவி செய்யலை, இன்னும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கான். ஆனால் இந்த நேட்டோ நாடுகளும் இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் தான் இதை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான். இதில் என்ன தெரியுமா, ரெட்சி வழியா கத்தரில் இருந்து எண்ணெயை கொண்டு சொல்லக்கூடிய பைப் ஒன்று கடலுக்கு கீழே போட்டிருந்தா நேற்று ஈரான் அதை அடித்து தகர்த்தருக்கு. எந்த அளவுக்கு நயவஞ்சகமாக இஸ்ரேலுக்கு இவர்கள் எண்ணெய் வளத்தை கொடுக்குறாங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த எங்களுடைய எல்லா நம்பிக்கையும் போச்சு. நாங்கள் பெரிய அளவில் அமெரிக்காவில் இங்கே விட்டது தான் எங்களுக்கு பெரிய ஆபத்தாக போச்சுது. அதை நாங்கள் விடாமல் இருந்திருக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரைட் ஹர்முஸ் ஈரானு கையில் போனதுனால இப்போ எங்களுடைய எண்ணெய் வியாபாரமும் செத்து போச்சு. ஈரானுக்கு நல்ல வருமானம் வருது, அதில் போகக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் இது வசூலிப்பதின் மூலம் இப்போ என்ன விளையுது, அதை அவனை தான் எடுத்து அதை கூட வெளி உலகத்தில் விற்க முடியாத அளவுக்கு ஹர்முஸ் நீரிணை அடைக்கப்பட்டது ஒரு பெரிய இதாக போச்சு. அது இப்போ அவங்க சொல்லுவாங்க, கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹோஸ்டிங் எக்ஸ்டென்சிவ் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூஎஸ் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நாங்கள் அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு அதிகமாக இடத்தையும் பணத்தையும் கொடுத்ததால் உள்ள வேதனையை இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள் பட்டினி கிடக்கும் நிலை வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, யுத்தத்துக்கான காசை இப்போ அமெரிக்கா யார்கிட்ட கேட்குன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ்கிட்ட கேட்குது. அதே போல் ஈரானுக்கு நஷ்டம் எடுத்தாரன்னு ஒத்துக்கிட்டு நேற்று நம்ம செய்தியெல்லாம் சொல்லுது. இன்னைக்கு காலையில் எல்லா செய்தியும் கொஞ்சம் மாற்றி சொல்லுது. அது அவங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய பணம் அதெல்லாம் கூவ வேண்டிய முறையில் கூவுகிறார்கள் என்று தான் எடுத்துக்கணும். இந்த
காஸ்ட் ஆஃப் வார் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. $200 பில்லியன் பெர் வீக் அப்போ இருக்கு. அதனால இந்த பணத்தை அவன் எங்கள்கிட்ட கேட்குறான். அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது, நாளைக்கு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அது பெரிய அளவில் ஒன்றும் இது ஒன்றும் சொல்ல முடியாது. ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னவென்று சொன்னால், அறிவிக்கப்படாமல் அல்லது இந்த யுத்தத்தினுடைய ஒரு பகுதியாக ஹார்முஸ் பகுதி அதனுடைய கைகளில் வந்தது, அதை ஒத்துக்கிட்டது. இப்ப இஸ்ரேல் இந்த யுத்தத்தை மீண்டும் தொடங்க முடியும் என்று காட்டுகின்ற வழியாக அந்த வேலையை செய்கிறது. அடுத்தால ட்ரம்ப்புக்கு ஒரு செய்தியை பென்டகன் சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் 130 அமெரிக்க இராணுவத்தினர் கடைசி நேரத்துல கூட, அதாவது போர் நிறுத்தம் காலையில 4:40 வந்தது, 4:30 வந்துங்கிறாங்க. அந்த இரவிலேயே 130 அமெரிக்க இராணுவத்தினர் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இறந்துருக்காங்க. 3700 காயம்பட்டிருக்காங்க. 120 சீரியஸ்லி இன்ஜூர்டு. இப்போ இவங்க இந்த 8000 உள்ளவங்களாங்கிற ஒரு கேள்வி பென்டகனுக்கும் இருக்கிறது. பென்டகன் அதை தெளிவுபடுத்தவில்லை. அந்த 8000 பேரும் அமெரிக்காவுக்கு வரலன்னு மட்டும் சொல்லிட்டு, அப்போ இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கு. பென்டகன் அறிக்கை சொல்லியிருக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய தரம் தாழ்ந்து போனது, சைனாவும் ரஷ்யாவும் தான் இதுல ரொம்ப பலம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று. ஸ்பெயின்ல ஒரு பயங்கரமான விவாதம் என்னவென்று சொன்னால், ஸ்பெயின் வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து பல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நகர்வுகளில் ஐசிசி வழியா இந்த போர் குற்றவாளின்னு நத்தியானுகு அறிவித்தார்கள். அந்த ஸ்பெயின்ல நேற்று எல்லாரும் குறை சொல்லியிருக்காங்க, ஸ்பெயின் வந்து அமெரிக்காவை எதுக்குது, அதனால ஈரானுக்கு ஆதரவா இருக்குன்னு அந்த ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. போப்பும் அமெரிக்காவை எதிர்க்கிறார் ஈரானுடைய விஷயத்துல, அப்ப அவர் ஈரானை ஆதரிக்கிறார் என்று சொன்னால் நானும் ஆதரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது, காசால ஒரு ஜேர்னலிஸ்டை கொண்டு இருக்காங்க, கொலை செய்தாங்க, ஷஹீதாக்கிட்டாங்க. 262 பேர் இதுவரைக்கும் காசா பகுதியில் பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். மற்றபடி எல்லோ லைன் சுருங்கி பேச்சு அவ்வளோதான். ஆனால் இந்த மொத்த சீஸ்பேரு அது இதுன்னு நாளைக்கு இஸ்லாமாபாத்தில் பேசுறது எல்லாத்துலேயும் என்னன்னா, நமக்கு தீக்காத பிரச்சனை ஜெருசலம், அல்-அக்ஸா, பாலஸ்தீன், இந்த பிரச்சனைகளை பற்றி ஈரான் வந்து அதிகமாக கவனம் செலுத்த உலக அளவில், நம்மை போல உலக அளவில் அழுத்தங்களை கொடுக்கிறார்கள். இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.